கர்நாடகாவில் மராத்தியில் பேசச் சொல்லி அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தாக்கிய விவகாரத்தில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முறையாமல் டிக்கெட் வாங்காமல் அடாவடி செய்த இளைஞர் கூண்டோடு சிறை சென்றுள்ளார். நடந்தது என்ன? பெண்களுக்கு மட்டும்தான் இலவச டிக்கெட்டா, எங்களுக்கெல்லாம் இலவச டிக்கெட் கிடையாதா என கூறி நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த இளைஞர் ஓட்டுநரிடமும் ஒரண்டை இழுத்த காட்சிதான் இது. நடத்துனரிடம் விதண்டாவாதம் பேசி தாக்கியவர்கள் சறுக்கி சறுக்கி நடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன்? கர்நாடகாவில் வடமேற்கில் உள்ள பெலகாவியில் இருந்து சுலைபாவிற்கு அம்மாநில அரசு பேருந்து ஒன்று சென்றது. அந்த பேருந்தில் ஆண் மற்றும் பெண் இருவர் ஒன்றாக சேர்ந்து ஏறி உள்ளனர். கர்நாடக பேருந்தில் பெண்கள் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்பதால் ஃப்ரீ டிக்கெட்டிற்கான டிக்கெட்டை அந்த பெண்ணிடம் நடத்துனர் மகாதேவப்பா கொடுத்துள்ளார். பின்னர் அவருடன் வந்த இளைஞரிடம் டிக்கெட் எடுங்கள் என கூறியுள்ளார். ஆனால் அந்த நபர் தான் டிக்கெட் எடுத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். அருகில் இருந்த பயணி ஒருவர் அவர் டிக்கெட் எடுக்கல என போட்டு கொடுத்துள்ளார். இதையடுத்து உங்களுக்கு 0 டிக்கெட் தர முடியாது என்பதால் உரிய பணம் கொடுத்து டிக்கெட் எடுக்கும்படி கன்னடத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். அதற்கு டிக்கெட் எடுக்காத அடாவடி இளைஞர், கன்னடத்தில் பேசாதே, மராத்தி மொழியில் பேசு என்று வாக்குவாதம் செய்துள்ளார். அதற்கு அந்த நடத்துனர், தனக்கு மராத்தி தெரியாதே என்று கூறியுள்ளார். மராத்தி தெரியவில்லை என்றால் அதை கற்றுக்கொள் என்று தொடர்ந்து விதண்டாவாதம் பேசியுள்ளார். அப்போது திடீரென தனது செல்போனை எடுத்து யாருக்கோ அந்த நபர் பேசியுள்ளார். பேருந்து அடுத்த நிறுத்தத்தில் நின்றதும் திபுவென 20ற்கு மேற்பட்டோர் உள்ளே ஏறி உள்ளனர். வந்த வேகத்தில் நடத்துனரை தாக்கியதுடன் தடுக்க வந்த ஓட்டுநர் காடல் மோமினையும் அவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கி உள்ளனர். இதில் காயமடைந்த நடத்துனரும் ஓட்டுநரும் பேருந்தை நிறுத்திவிட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தாக்கியதாக சிறுவர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தாக்குதல் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய பின் கைது செய்யப்பட்டவர்கள் சறுக்கி நடந்து சென்றனர். கர்நாடக அரசு பேருந்து நடத்துனரை மராத்தி மொழியில் பேசக்கூறி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.